ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாப்பிக்கில் தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க எந்த உணவுகளை சாப்பிடலாம், எந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, இந்த தைராய்டை எப்படி நார்மலுக்கு கொண்டு வரது, தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஒரு நோட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தைராய்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹைப்பர் தைராய்டிசம், செகண்ட் ஒன் ஹைப்போ தைராய்டிசம். இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, மசில்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும், ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட் பீட் ரொம்ப லோவாக இருக்கும், இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும், மெமரி லாஸ் அதாவது ஞாபக மறதி அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, அண்டர் வெயிட்டில் இருப்பாங்க, ஓவர் ஹார்ட் பீட் இருக்கும், ஃபியர், கை கால் நடுக்கம், இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் இருக்கும், பாடி டெம்பரேச்சர் ஹை லெவலில் இருக்கும், டயரி ப்ராப்ளம் அதாவது லூஸ் மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்லீப்லெஸ் அதாவது நைட்டில் தூங்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும், வெயிட் லாஸில் எனி டவுட் இருக்குது அப்படின்னாலுமே ஜஸ்ட் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கவங்க எந்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, முட்டைக்கோஸ், பீன்ஸ் வகைகள், கப்பக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, முள்ளங்கி, சோளம், தட்டைப்பயிறு, சர்க்கரை வகைகளை சேர்த்துக்கக்கூடாது, இனிப்பு வகைகளையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி மாவு வகைகளையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அப்போ தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க எந்த உணவுகளை தான் எடுத்துக்கணும் அப்படின்னா, கீரைகள், காளான், கேரட், திராட்சை, ஆப்பிள், பேரிக்காய், அன்னாச்சி, வாழைப்பழம், ஆரஞ்சு, எலுமிச்சை, கொய்யாப்பழம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். முட்டை, சிக்கன், மீன் வகைகளை சாப்பிடலாம். மட்டன் எப்போவாது தான் சாப்பிடணும். பூசணி விதைகள், சியா விதைகளை அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அவகேடா, சுண்டல், பயிறு வகைகளை எடுத்துக்கோங்க. பால் அளவுகளை குறைச்சிக்கோங்க, சாதம் அளவை குறைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்க உணவுகளை எடுத்துக்கணும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க வருஷ கணக்கில் இந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ லைஃப் லாங் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் தைராய்டு ப்ராப்ளமை நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் தைராய்டு ப்ராப்ளம்காகவே ஸ்பெசிஃபிக்காக ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும், உங்கள் தைராய்டு ப்ராப்ளமை நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து உங்கள் தைராய்ட்லேருந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னாலும், இல்லை வெயிட் கெயின், வெயிட் லாஸ்க்காக இந்த ப்ராடக்ட் தேவை அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீமில் இருந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.